Hi hello friends, welcome to VT Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃபேன் எப்படி சரி பண்றது. அதாவது வீட்ல இருக்க டேபிள் ஃபேன், ஹை ஸ்பீட் ஃபேன் இதெல்லாம் எப்படி சரி பண்றது. ஃபேன் நல்லாவே ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஓடும். அதை எப்படி சரி பண்றது அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நமக்கு தேவையானது வந்துட்டு ஒரு கண்டென்சர் ஒன்று வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மி தான் விலை, 30 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு கட்ரு ஒரு திருப்பலி மட்டும் இருந்தால் போதும். நம்ம இந்த ஃபேனை தான் இன்றைக்கி சரி பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. 2 ஸ்க்ரூ இருக்கும். ஓகே, கழட்டியாச்சு. ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும், ஒயரு நிறையாவே இருக்கும். ஸோ இந்த இது வந்துட்டு ஒரு போனஸ் வீடியோவாக பண்ணுறேன் நான். அதாவது எக்ஸ்ட்ரா வரும். கண்டென்சர் மட்டும் மாற்ற போகிறதில்ல, நம்ம அந்த ஸ்பீடு கண்ட்ரோலும் போயிடுச்சு, அதையும் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டென்சர் தான் இப்போ மாற்றணும். நம்ம இதுதான் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது 1 2 3 இருக்கும், அந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ கண்டென்சரை வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 2 ஒயர் தான் வந்துட்டு நம்ம கண்டென்சரோட ஒயரு. ஸோ இந்த ஒயர் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒயரை இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா என்னோடய கேமரா கொஞ்சம் பிளர் ஆகுது. ஸோ அவ்வளோதான். நம்ம புது கண்டென்சராக நம்ம இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அதாவது ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கண்டென்சர், அதாவது பழைய கண்டென்சரில் இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு புது கண்டென்சரில் இருக்கிற ஒரு ஒயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பிகினருக்கு, அதாவது உங்களுக்கு இந்த கண்டென்சர் எப்படி லைன் கொடுக்கணும்னு தெரியாதவங்களுக்கு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இப்போ டேப் அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் டேப் அடிச்சிருங்க, ரொம்ப நல்லது அது. இப்போ அடுத்த லைனு. ஸோ இந்த லைன் வந்துட்டு அதாவது இந்த லைன் வந்து கரெக்டாக இதுக்காக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதையும் நல்லா டேப் அடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டேப் அடித்து முடித்தாச்சு. நம்ம கண்டென்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 லைனுமே டேப் அடித்தாச்சு. நீங்கள் நல்லா ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒயர் லூஸ் ஏதாவது இது இருக்கான்னு பார்த்துட்டு. ஸோ இப்போ அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் சொன்னோம் பார்த்தீங்களா, அது நம்ம புதுசு மாற்ற போகிறதில்ல, நம்ம அதிலே இப்போ லைன் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதாவது பாதி தான் கட்டாயிருக்கு. இது ஃபுல்லாக உடஞ்சிருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். இது பாதி தான் கட்டாயிருக்கு. ஆனால் இதில் சால்ட்ரிங் வைக்கக்கூடாது, ஏன்னா இது இருக்கிறதுல ரொம்ப ஹீட் ஆகும். சால்ட்ரிங் பேஸ்ட் வந்துட்டு உருகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நான் சால்ட்ரிங் வச்சிட்டேன், ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அதை கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது ஹீட் ஆனால் வந்துட்டு உருகிடுமே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒயரை கட் பண்ணியே சரி பண்ணிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2வது இதுதான் நம்ம சென்டரில் இருக்கிறது தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணோம். அதாவது கட்டாக இருந்தது, இப்போ சென்டரில் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு ஃபேனு ஆன் ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் அடிக்கடி உங்களுக்கு கண்டென்சர் போகும். ஸோ மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இருந்த மாதிரியே பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி ஒரு ரப்பர் வரும், அந்த ரப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா ஃபேன் வந்துட்டு பின்னாடி ஆடாமல் இருக்கிறதுக்காக இது யூஸாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தது ஃபேனை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாகவே. ஆன் பண்ணிக்கலாம். அச்சோ, லைன் போடவே இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. லைன் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம்.